தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் கையூட்டு ஒழிப்பு துறையினர் நடத்திய ஆய்வில் 1,18,14,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் 38 இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் கையூட்டு ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து 24,100 ரூபாய் ரொக்கமாகவும் 5,45,879 ரூபாய் ஜிபே மூலமாகவும் பெறப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வனப்புரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ரொக்கமாக 15,100 ரூபாயும் ஜிபே மூலமாக 6,66,663 ரூபாய் பெறப்பட்டது கண்டறியப்பட்டது. நாகை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஜிபே மூலம் பெறப்பட்ட 3,12,000 ரூபாயும், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து ரொக்கமாக 2,14,000 ரூபாயும், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ரொக்கம் ஜிபே என மொத்தமாக 1,33,000 ரூபாயும், சேலம் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து 70,000 ரூபாய் பணத்தையும் கையூட்டு ஒழிப்புத் துறையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருவாரூர், புதுக்கோட்டை, வேலூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் கையூட்டு ஒழிப்பு துறையினரின் ஆய்வு நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற ஆய்வில் 1,18,14,608 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 89,89,663 ரூபாய் ஜிபே மூலம் பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.